ஹலோ ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஒரு பிராண்டி, அதாவது இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டி. ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 டு 15 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன பிராண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கையில கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொரியர் நெப்போலியன் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸுங்க. அதே மாதிரி நல்ல பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டி. அது என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்குங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற புது புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி 12 வயசு இருக்கிறது யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, பிறகு லேடி குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நான் பேசக்கூடியதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம கையில கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா கொரியர் நெப்போலியன் அல்ட்ரா பிரெஞ்சு பிராண்டி. பிரெஞ்சு பிராண்டி என்றாலே பிரான்ஸ்ல இருந்து வரணும். மோஸ்ட்லி அது பிரான்ஸ்ல இருந்து வந்து அது போனியாக்கு இவங்க மார்க்கெட்டிங்காக பிரெஞ்சு பிராண்டின்னு வைக்கிறாங்க. ஸோ மேட் பை இந்தியன் தான், வேற எதுவுமே இல்லை. ஸோ இது என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல இதோட பேரு இந்த கொரியர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, ஒரு மிலிட்ரிக்கு அந்த லைன்ல கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சரக்குங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு இடையில பெருசா எப்படி சொல்றது பிரபலம் ஆகல, அதாவது கொடுக்கல மக்களுக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2002ல இருந்து 2004 தான் அது மார்க்கெட்டுக்கு வெளியே வந்துச்சு. ஸோ 2004 2005க்கு மேல பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப பாப்புலர் ஆச்சு. என்ன காரணம்னா மிலிட்ரி சரக்கு. மிலிட்ரி சரக்கு சொல்லக்கூடிய ஒரே சரக்கு தான் அந்த கொரியர் நெப்போலியன். ஸோ முதல்ல இது பாட்டில் ஷேப் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா ஒரு கியூட்டா ஒரு கிரீன் கலர் பாட்டில். கேப் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு. அதுல பார்த்தீங்கன்னா கொரியர் நெப்போலியன் அல்ட்ரா பிரெஞ்சு பிராண்டி சின்ஸ் 1933. வேற என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா 180 ml 42.8 ஆல்கஹால் கண்டென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் 240 ரூபா. எஸ், 240 ரூபா, 10 ரூபா சேர்த்துங்க 250 ரூபா. இந்த பிரைஸ் ரேட்டுக்கு ரொம்ப பெஸ்டான ட்ரிங்க்குங்க. அண்ட் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, படிக்க முடியல. ஸோ என்னன்னு நான் பின்னாடி கொடுக்குறேன் இன்கிரீடியன்ஸை பற்றி. ஸோ சொல்றதுக்கு இல்லை, அதே தான். பிராண்டி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நான் ஏகப்பட்ட வீட்டில் சொல்லியிருப்பேன். புதுசு ஒன்றும் இல்லை, புதுசு சொல்ல போகிறதும் இல்லை. ஸோ லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க, தில்லை நகர் பிராண்ட்ஸுங்கிறது. சொல்லப்போனால் அவங்களோட டிஸ்பிளே தான். தமிழ்நாட்டில் தான் இருக்கு தில்லை நகர். ஸோ அவங்களோட டிஸ்பிளே தான். ஒரு காலத்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்க, பல பேரால் விரும்பி சாப்பிடப்பட்ட ஒரு பிராண்டி. இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இது எல்லா கடையிலையும் கிடைக்குது, குவார்டர் கிடைக்குது, ஆஃப் கிடைக்குது, ஃபுல் கிடைக்குது, எல்லா எலைட் ஷாப்லையும் இருக்குது, எல்லா நம்ம டாஸ்மாக்ல கிடைக்குதுங்க. ஸோ எத்தனை பேர் ட்ரை பண்ணி தெரியல, ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளாஸு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், புதுசு இல்லை. ஓகே, ஸ்மெல் பார்க்கலாம் முதல்ல. நல்ல ஒரு ஃபெமிலியரான ஸ்மெல்லுங்க, ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரிய மாதிரி இருக்கு. மைல்டா வெனிலா நோட்ஸு. அந்த கிரேப்ஸோட தன்மை, ஸ்வீட்டு எல்லாம் சொல்ல வேணாம், எல்லாமே இருக்கு. ஸ்மெல் தான் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்குது. நல்லா அந்த வெளியே நோட்ஸ் நல்லா ஹெவியா தெரியுது. கலர் சைடு பார்த்தோம்னா லைட்டா கோல்ட் கலர்ல தான் இருக்குது, அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். என் கண்ணுக்கு அப்படி தெரியும், உங்க கண்ணுக்கு கேமராக்கு எப்படி தெரியும்னு தெரியல. பார்த்தா ரொம்ப லைட்டா இருக்கு கலரு, ரொம்ப டார்க் இல்லை, ரொம்ப லைட்டா இருக்கு. ஓகே, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இதை நம்ம ராவா ட்ரை பண்ணலாம். சியர்ஸ் गाइस. லைட்டா பர்ன் இருக்குங்க. தொண்டைக்குள்ள இறங்கும் போதே அந்த லைட், இந்த எரிச்சல், இந்த ஸ்வீட்டோட எரிச்சல் நல்லா தெரியுது. ஸ்வீட்னஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. நல்ல கிரேப்ஸோட டேஸ்ட் தெரியுது.
மற்ற மாதிரி ரொம்ப ஹார்டு இல்லை, மைல்டா இருக்கு. இருந்தாலும் ராவா அடிக்கிறதுக்கு இது கிடையாது. ஸோ ராவா அடிக்காதீங்க. அது என்ன அல்ட்ரா ப்ரீமியம் அல்ட்ரா பிரெஞ்ச் பிராண்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா X1 போட்டிருப்பானுங்க, இல்லாட்டி வீசா பட்டு போட்டிருப்பாங்களே. இது என்ன புதுசா அல்ட்ரா பிரெஞ்ச் பிராண்டி? இது ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஸோ ராவா குடிக்கிறதுக்கு ஓகே, ஓரளவுக்கு இருக்கு. ராவா ட்ரை பண்ணாதீங்க பிராண்டி எல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாகவும் தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும், ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் தண்ணி ஊற்றிக்குங்க, நான் ஜாஸ்தி ஊற்றல, ஏன்னா எனக்கு போதும். ஸோ ஸ்மெல் வைஸ் வா, லைட்டாக அந்த ஸ்வீட்டோட வெண்ணிலாவும் சேர்ந்து வருது. வெண்ணிலா நல்லா நோட்ஸ், வெண்ணிலா நோட்ஸ் நல்லா ஹெவியாக தெரியுது. ஓகே கைஸ், சியர்ஸ். இப்போ அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு, லைட்டாக கசப்பு வருது. ஹெவியா இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ஸ்வீட்னஸ் சுத்தமாக இல்லை. ஸ்மெல் வைஸில் வெனிலா நோட்ஸ் அதில் கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. ஸ்வீட்டோட தன்மை ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகே, குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் வருது. மற்ற மாதிரி அதே தான், சேம், வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்கு, வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை டேஸ்ட் வைஸில். ஓகே, இதுக்கு ஒரு ரேட்டு நம்ம கொடுக்கணுமா? கண்டிப்பாக ஒரு 8 கொடுப்போம் அவுட் ஆஃப் 10க்கு. என்ன ரீசன்? அது ப்ரைஸ் தாங்க மெயின். 250 ரூபா டு 240, 250 ஒவ்வொரு கடையை பொறுத்து வேரி ஆகும். ஸோ 250 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் ஓகே, நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹார்டு தான், இல்லைன்னு சொல்லல. ராவா அடிக்க முடியாது. பிராண்டி இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பிராண்டியை பொறுத்த வரைக்கும் ராவா அடிக்கிற பிராண்டி கிடையாது. அடிச்சா தண்ணி ஊற்றி அடிக்கணும். நீங்க ராவா அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வேற இருக்கு, கோனியாக் இருக்கு, அப்புறம் வேற வேற ஐட்டம் இருக்கு, அது வேற கான்செப்ட். ஸோ ராவா அடிக்க முடியாது, தண்ணி ஊற்றி அடிக்கணும். ராவா அடிக்கும் போது ஓகே, எரிச்சல் இருக்குது, டேஸ்ட்ல ஸ்வீட்னஸ் இருக்குது. அப்புறம் தண்ணி ஊற்றி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் டல்லாயிருச்சு, கொஞ்சம் கசப்பு வந்துருச்சு, ரொம்ப இறங்கும்போது ஸ்மூத்தா இருக்குது. அப்புறம் போதைக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல, மாஸ்டர் பீஸ் தான். 42.8 ஆல்கஹால் கண்டென்ட். 250 ரூபா டு 240 ரூபா டு 250 ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். எல்லா எலைட் ஷாப்லையும், எல்லா தமிழ்நாட்டில் எல்லா டாஸ்மாக்லையும் கிடைக்குது. எத்தனை பேர் ட்ரை பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஒப்பீனியன், மற்ற லோக்கல் சரக்கு வாங்கி அடிக்கிறதுக்கு இதை அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இதை விட்டீங்கன்னா இதுக்கு மேல போல்ஸ் இருக்கு, அப்புறம் போல்ஸு, மார்ஷலு, அப்புறம் மோர்பியஸ், இப்படி போகலாம். ஏகப்பட்ட பிராண்டிக்கு பஞ்சம் இல்லை. நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 40-45 மேல வீடியோ போட்டாச்சு. எல்லாமே 240 ரூபாய்க்கு மேல தான் வருது. ஸோ அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இது ஓகே. என்னோட ஒப்பீனியன் ஓகே, வேல்யூ ஃபார் மணி தான். இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள இந்த இதுக்கு நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, பாட்டில் ஷேப் நல்லா இருக்கு. முதல்ல பாக்ஸ் கொடுத்தாங்க, பாக்ஸ் கொடுக்கல, ஒரு பாட்டில் ஷேப் நல்லா இருக்கு. அப்புறம் பேக்கேஜ் சூப்பரா இருக்கு. உள்ள சரக்கு நல்லா தான் இருக்கு, மோசம் நான் சொல்லல, நல்லா இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே, வேல்யூ ஃபார் மணி. கொடுக்குற காசு பொறுத்து தான். பிராண்டி பிரியர்கள் இருந்தால் அவங்களுக்கு இது டேக் பண்ணி விடுங்க. மற்றபடி என்னோட ஒப்பீனியன், வாங்கி அடிங்க. முடிஞ்ச அளவு நல்ல சரக்கை குடிங்க, அளவா குடிங்க, ஆரோக்கியமா இருங்க. எத்தனை பேர் ட்ரை பண்ணி தெரியல, ட்ரை பண்ணி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பிலோ பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எப்பயும் நான் சொல்லக்கூடியதான், 18 வயசுகளுக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, பிறகு குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. என்னோட வீடியோ சந்திக்கலாம். Have a nice day. Don't drink and drive. Drink responsibility at any cost. Cheers, guys.